வணக்கம். ஒரு ஜாதகர் யோக பலன்களை அனுபவிக்க வேண்டும் என்றால் ஜாதக யோகம் என்பது முதற்தரமாகவும், இரண்டாம் நிலையாக தசாபுத்திகள் நல்ல நிலையில் இருக்க வேண்டும். தசாபுத்திகள் தான் நடக்கும் சம்பவங்களை சுட்டிக்காட்டுகிறது. அவயோக தசையில் நடக்கும்போது ஜாதகர் போராடி கொண்டு தான் இருக்க வேண்டும் தவிர வாழ்க்கையில் முன்னேற முடியாது. அதாவது தான் நினைச்ச லட்சியத்தை ஜாதகரால் அடைய முடியாது. ஆனால் லட்சியம் என்பது இருக்கும். லட்சியத்தை அடைவதற்கான தசாபுத்திகள் அவருக்கு உறுதுணை புரிய வேண்டும். இந்த அமைப்பில் அதாவது ஒரு யோக ஜாதகத்தில் பிறந்து லக்னாதிபதி வலுத்து ஒளிகிரகங்களான சூரிய சந்திரர்கள் வலுத்திருக்கும் நிலையில் கூட 6-8ஆம் அதிபதிகள் தசை புத்தி நடக்கும்போது ஜாதகர் கண்டிப்பாக கஷ்டப்படுவார். வாழ்க்கையில் முன்னேறுவதற்கு தடைகள் இருக்கும் ஜாதகர். ஆனால் இந்த நிலையில் லக்னாதிபதி வலுத்திருக்கும் நிலையில் ஜாதகர் சோர்ந்து விட மாட்டார், போராடுவார். போராட்ட குணம் ஜாதகருக்கு இருக்கும். ஆனால் யோக பலன்கள் என்பது கண்டிப்பாக ஜாதகருக்கு இல்லவே இல்லை. எனவே ஜாதகம் யோகமா என்பதை விட தசாபுத்தி யோக தசாபுத்தியா என்பது கணிப்பில் தான் நம்முடைய மேன்மை இருக்கிறது. அதாவது தசாபுத்திகள் தான் வாழ்க்கை சம்பவங்களை சுட்டி காட்டுகிறது. ஒரு சாதாரண ஒரு ஆவரேஜான ஜாதகத்தில் கூட பார்த்தீங்கன்னா யோக தசாபுத்திகள் நடக்கும்போது நல்ல யோகமாக இருப்பார். ஆனால் யோகத்தில் மற்றும் நிறைய ஜாதகத்தில் பார்த்தீங்கன்னா யோகங்கள் பிரமாதமாக இருக்கும். லக்னாதிபதி வலுத்து 1-5-9 குடியவர்கள் வலுத்து சந்திராதி யோகம், பௌர்ணமி யோகம், எல்லா யோகம் இருக்கும். ஆனால் ஜாதகர் வாழ்க்கையில் இதுவரைக்கும் எந்த விதமான முன்னேற்றமும் இருக்காது. இதற்கு காரணம் என்ன? அவயோக தசாபுத்திகள், குறிப்பாக 6-8ஆம் தசாபுத்திகள் இது நடக்கும்போது ஜாதகர் கண்டிப்பாக கஷ்டப்பட்டு தான் ஆக வேண்டும். ஆனால் யோக தசா வரும் வரையில் அந்த ஜாதகர் பொறுமையுடன் போராடி கொண்டு தான் இருப்பார். இதை ஒரு உதாரண ஜாதகத்தின் மூலம் விளக்கலான தான் அந்த ஜாதகத்தை எடுத்தார். யோகங்கள் என்பது தசாபுத்திகள் அடங்கியது தான். யோகங்கள் என்பது வெறும் கட்டங்களில் மட்டும் பார்த்துவிட்டு அந்த யோகம் இந்த யோகம் இருக்குது. யோகங்களுக்கு உண்டான தசாபுத்திகள் நடைமுறைக்கு வரும்போது தான் அந்த ஜாதகர் யோகத்தை அனுபவிப்பார். அவயோக திசையிலேயோ பாபத்துவமான திசையிலேயோ 6-8ஆம் அதிபதி திசையிலேயோ அந்த ஜாதகர் யோகத்தை அனுபவிக்க மாட்டாங்க. இந்த நிலையில் இந்த ஒரு உதாரண வீடியோவின் மூலம் இந்த ஜாதகத்தை நாம் பார்க்கலாம். இந்த ஜாதகர் பிறந்தது பார்த்தீங்கன்னா 24/4/1997 3:27 PM அளவில் பிறந்திருக்கார். சிம்ம லக்னம், துளாராசி, விசாக நட்சத்திரம். லக்கணத்தில் செவ்வாய், 3ஆம் இடத்துல சந்திரன், 6ஆம் இடத்துல குரு, 8ஆம் இடத்துல சனி கேது, 9ஆம் இடத்துல சூரியன் புதன் சுக்கிரன். இதுதான் இந்த ஜாதகத்தின் கிரகங்கள். 2ஆம் இடத்தில் ராகு இருக்கிறார். இதுதான் இந்த ஜாதகத்தினுடைய கிரக அமைப்பு. இந்த ஜாதகர் பார்த்தீங்கன்னா லக்னாதிபதியும் 9ஆம் அதிபதியும் பரிவர்த்தனை ஆகியிருக்காரு. மேலும் 3ஆம் பிறையில் பிறந்திருக்கார். அதாவது பௌர்ணமி 2 நாளில் பௌர்ணமியாக போகிறாங்க. அந்த ஜாதகர் பிறந்திருக்காரு. பௌர்ணமி யோகம், சந்திர அதியோகம் எல்லாமே இருக்கிறது. சூரியன் வலுத்திருக்கிறார். 9ஆம் அதிபதி பரிவர்த்தனை அடைந்திருக்கிறார். நல்ல யோக ஜாதகம் தான். அதிலெல்லாம் எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் ஜாதகர் பிறந்தது குருதிசை. அதுவும் 6ஆம் இடத்துல வந்து 8ஆம் இடத்தோடு பரிவர்த்தனையான குருதிசை. சொல்லவே வேண்டாம். இளமை பருவத்தில் நோய் நொடி இருக்க மாதிரியான தொந்தரவுகள் தான் ஜாதகருக்கு இருந்தது. அடுத்தது சனி திசை. சனி கேதுவுடன் இணைந்தது என்னமோ நல்லது தான். ஆனால் 6ஆம் பரிவர்த்தனையான கிரகங்கள் பரிவர்த்தனையான வீட்டின் ஆதிபத்திய காரக விஷயங்கள் தான் செய்யும் என்பதற்கு பொதுவாக பரிவர்த்தனையாக்கள் அந்த கிரக ஆதிபத்தியத்தோட காரகத்துவத்தை தான் வளர்த்து செய்யும். இந்த அடிப்படையில் 6ஆம் இடத்தின் காரகத்துவமான கடன், வம்பு, வழக்கு, அசிங்கம் இதைத்தான் அந்த ஜாதகர் சனி திசை முழுவதும் அனுபவித்தார். தொடர்ச்சி 6-8ஆம் அதிபதி தசாபுத்திகள். அப்புறம் எப்படி யோகம் செயல்படும்? ஜாதகத்தை பார்த்தாலும் பளிச்சுன்னு பார்த்தீங்கன்னா அதாவது ராஜயோக அதிபதி செவ்வாய் லக்கணத்தில் அமர்ந்து சந்திர அதியோகம், பௌர்ணமி யோகம் எல்லா யோகம் இருக்கிற ஒரு அற்புதமான ஜாதகம். ஆனால் யோகம் என்பது சனி புத்தி முடிஞ்சு புதன் புத்தி சுக்கிர புத்தி வரையில் இந்த ஜாதகருக்கு ஏற்ற அளவில் தான் இருக்கும். செயல்முறையில் நடைமுறையில் ஒத்துவரும். கண்டிப்பாக யோகங்கள் எதுவுமே நடக்காது. ஜாதகருக்கு அடிப்படை விஷயங்கள் நடக்காது. 28 வயசாக 27 வயசு முடிய போகிற ஜாதகருக்கு திருமணம் நடக்கலை. ஏனென்றால் 6-8ஆம் அதிபதி தசாபுத்தியில் நடக்கும்போது ஒருவருக்கு வாழ்க்கையிலேயே செட்டில் ஆக விடாது. 6-8ஆம் அதிபதியின் ஆதிபத்திய காரக விஷயங்கள் அப்படியே நடக்கும். சனியின் காரகமான கடன், வம்பு, வழக்கு, அசிங்கம் அதுதான் இந்த ஜாதகம் நடந்திருக்கு. அது 6ஆம் இடத்தோடு பரிவர்த்தனை வேறு ஆகிட்டார். 6-8 கூடியவர்கள் பரிவர்த்தனை ஒரு ஜாதகத்தில் ஆகாத பரிவர்த்தனை. இதை சில பேர் விபரீத ராஜயோகம்னு சொல்லிட்டு தெரிகிறாங்க. 6 கூடியவன் 8, 8 கூடியவன் 6 இருந்தால் விபரீத ராஜயோகமாக. விபரீதம் மட்டும்தான் நடக்கும், ராஜயோகம்லாம் நடக்காது. விபரீத ராஜயோகம் ஏற்கனவே கட்டுரையில் எழுதியிருக்க நிறைய வீடியோ போட்டிருக்கேன். 6-8 12ஆம் அதிபதிகள் இணைந்து 6-8 12ஆம் இடங்களிலே இருந்து இந்த துர்ஸ்தானங்கள் ஏதாவது ஒன்றில் இவர்கள் இணைந்து அவர்கள் ஒரு ஆட்சி பெறும் நிலையில் தான் அந்த விபரீத ராஜயோகம் செயல்படும். மற்றபடிகள் 6ஆம் தேதி 8ஆம் தேதி பரிவர்த்தனை ஆகிறது, 6-8 கோடி குறைவு இணையிறது, இதெல்லாம் யோகமே கிடையாது. இதெல்லாம் ஒரு வகையில்
ஒரு வாழ்க்கை கீழான நிலைக்கு தள்ளக்கூடிய அமைப்பு, கஷ்டப்படுத்தி தள்ளக்கூடிய அமைப்பு. இந்த அமைப்பு தான் முதல்ல அஷ்டமாதிபதி, அதாவது பரிவர்த்தனையான கிரகங்கள் பரிவர்த்தனையான வீட்டின் பலனை செய்யும், மேலும் காரகத்துவத்தை வலுத்து செய்யும். 6ஆம் அதிபதி 8ல் இருக்கிறார், 8ஆம் அதிபதி 6ல் இருக்கிறார். முதல் 8ஆம் அதிபதி அஷ்டமாதிபதி திசை, பின்பு 6ஆம் அதிபதி திசை. இப்படி தான் நம்ம கணக்கில் அடிச்சுக்கணும். ஆனால் ஜாதகர் மகா புத்திசாலி. ஏன்னா சந்திர கேந்திரத்தில் புதன் இருக்குல்ல, அந்த ஜாதகருக்கு ஓரளவுக்கு ஜோசி வரும். உங்களுக்கு ஓரளவுக்கு ஜோசி வருமே, உங்களுக்கு தெரியுமில்ல, புதன் திசை கேது புத்தி முடி வரைக்கும் கஷ்டப்படுவீங்க அப்படின்னு சொல்லி. ஆமாங்க, புதன் திசை வந்துமே எனக்கு விடிவு காலம் பிறக்கலை, நல்ல வேலை அமையவில்லை. புதன் திசையில் சுக்கிர புத்தி இருந்தால் இந்த ஜாதகருக்கு நல்ல பலன்கள் நடக்கும். புதன் திசை, அதாவது புதன் திசை சுய புத்தி அப்படி ஒன்றும் பெரிய யோக பலன்களை செய்யாது. மேலும் புதன் தற்பொழுது கோச்சார ரீதியாக மிகவும் பாதிக்கப்பட்டுள்ளார். கேது 6ஆம் அதிபதியுடன் கிணைந்த கேது, 8ஆம் அதிபதியுடன் பரிவர்த்தனையான கேது எப்படி செய்வார்? அந்த சனி குரு சனி திசை தர வேண்டிய 6-8ஆம் வீட்டு பலன்களை அப்படியே தனது புத்தியில் தருவார். கேது புத்தி அப்படி தான் இருக்குது. இந்த வருஷம் கடைசி வர இந்த புதன் அந்தரத்தில் வந்து குறிப்பாக சொல்ல போனால் 2025 ஜனவரியில் வரப்போகிற சுக்கிர புத்தி இருந்தால் இந்த ஜாதகருக்கு யோகங்கள் வேலை செய்யும். அப்பொழுது தான் இது யோக ஜாதகமாக ஏற்றுக்கொள்ளப்படும். என்னதான் ஜாதகர் யோகமாக இருந்தாலும் அந்த யோகத்தை அனுப்பவர்கள் சில பேர் பார்த்திங்கன்னா, அதாவது சரியான பருவ வயது அனுப்பார்கள். சில பேர் வந்து 60-70 வயசில் யோகத்தை அனுப்பி வைப்பாங்க. சில பேர் வந்து பார்த்திங்கன்னா யோகம் இருந்தும், அதாவது அந்திம காலத்தில் அந்த யோக தசாபுத்தியில் வரும். அது வந்து என்ன வராட்டே என்ன அப்படிங்கிற நிலைமை தான் இருக்கும். எனவே யோகங்கள் என்பது தசாபுத்தியின் அடிப்படையில் தான். லக்னம் லக்னாதிபதி அவர் எந்த அளவுக்கு அந்த யோகத்தை அனுபவிப்பார் என்பதை காட்டுகிறதே தவிர லக்னாதிபதி மட்டுமே ஒருவருக்கு எல்லாவற்றையும் தந்துவிடாது. லக்னம் லக்னாதிபதி அதை அனுபவிக்குண்டான கெப்பாசிட்டியை ஒரு ஜாதகருக்கு கொடுக்கும். ஆனால் அதை அனுபவிக்க செய்வே தசாபுத்திகள் தான். தசாபுத்திகள் நல்லா நடக்கும்போது தான் ஜாதகர் எல்லாவற்றையும் நல்லா அனுபவிப்பார். லக்னம் லக்னாதிபதி நல்லா இருக்கும்போது நல்ல விதமாக அனுபவிப்பார். லக்னம் லக்னாதிபதி கிட்ட இருக்கும்போது அதையும் அனுபவிக்க முடியாது. சில பேர் பார்த்தீங்கன்னா 70 வயசுல சீஃப் மினிஸ்டர் ஆகிறாங்க, சில பேர் 40 வயசுலேயும் சீஃப் மினிஸ்டர் ஆகிறாங்க, சில பேர் 40 வயசுலேயே கோடீஸ்வரன் ஆகிறாங்க, சில பேர் 80 வயசுல கோடீஸ்வரன் ஆகிறாங்க. காரணம் என்ன? தசாபுத்திகள் தான் அவங்களுடைய வாழ்க்கை சம்பவங்களை நிர்ணயிக்கும். எனவே ஜாதகம் யோக நிலையில் இருந்தாலும் யோக தசாபுத்தியில் நடக்கும்போது தான் ஒருவருக்கு யோகங்கள் செய்யப்படும். அதுவரை பாபத்துவமான, அது குறிப்பாக 6-8ஆம் தசாபுத்தியில் வலுத்து நடைபெறும்போது அந்த ஜாதகத்தில் யோகங்கள் என்பது நடக்கவே நடக்காது. என்ன அந்த 6-8ஆம் அதிபதிகள் கெடுபலன்களை தாங்கக்கூடிய சக்தி ஜாதகர் பெற்றிருப்பார். அதுதான் அந்த லக்னாதிபதி தருவ முடிய, மற்றபடி அந்த யோக திசையில் வரும் வரை ஜாதகர் வாழ்க்கையில் போராடி கொண்டு தான் இருக்க வேண்டும். எனவே மேம்போக்காக யோகங்களை மட்டும் கணக்கிடாமல் தசாபுத்தி என்ன நடக்கிறது என்பதை சுட்டிக்காட்டுவது தசாபுத்திகள் தான். முதல் லக்னாதிபதி நிலையை கணிக்கணும். கணிச்சுட்டு அடுத்து தசாபுத்திக்குள்ளே தான் வரணும். இங்கேயே பார்த்தீங்கன்னா லக்னாதிபதி வந்து தானே இருக்குது. ராஜயோகாதிபதி லக்னத்தில் வந்து ராஜயோகாதிபதியோட பரிவர்த்தனை வேறாகி சந்திர அதியோகம் பௌர்ணமி யோகம் எல்லாம் வந்து ஒரு யோக ஜாதகம் தானே. ஆனால் 28 வயசு வரைக்கும் இந்த ஜாதகத்துக்கு எதுவுமே நல்லது நடக்கலையே. காரணம் என்ன? தசாபுத்திகள் தான். எனவே தசாபுத்திகள் தான் அதாவது முதன்மையானவை. இன்னும் சில பேர் பார்த்தீங்கன்னா திருமணத்தில் கூட இந்த கோச்சாரத்தில் குரு 2-5-7-9 11 வரும்போது குருவல்னு சொன்னாங்க. உண்மையில் அப்படி எல்லாம் இல்லை. 4ஆம் இடத்தில் குரு வரும்போது ஒருத்தருக்கு திருமணம் நடக்குது, 6-8இல் குரு இருக்கும்போது கூட திருமணம் நடக்கிறது. காரணம் தசாபுத்திகள். கோச்சார கிரகங்கள் அதுக்கு துணை வைக்குமே தவிர தசாபுத்திகள் தான் உண்மையான நடக்கும் சம்பவங்களை சுட்டிக்காட்டுவார்கள். கோச்சார கிரகங்களை ஒரு கோடீஸ்வரராக்காது. கோடீஸ்வரருக்கு ஜாதகத்தில் இருக்க வேண்டும். கோச்சார அமைப்பு ஒரு வகையான, அதாவது தசாபுத்திக்கு துணை இருக்கும் அமைப்பு தான். எனவே இப்போ குரு பயிற்சி சனி பயிற்சி பலன்களே அந்த ராசிக்காரர்கள் கோடீஸ்வரராக அந்த ராசிக்காரெல்லாம் கோடீஸ்வரராக கோடீஸ்வரர் ஆகக்கூடிய அமைப்பு அந்த ஜாதகத்தில் அடிப்படையில் இருக்கணும். தனபாவங்கள் 2-9 பாவங்கள் கனெக்டாக இருக்கணும். லக்னாதிபதி வலுத்திருக்கணும். இந்த அமைப்பில் பார்த்தீங்கன்னா இந்த ஜாதகருக்கு 2-9-11ஆம் அதிபதிகள் ஒருவருக்கொருவர் தொடர்பு கொள்ளும் நிலையில் இருக்கு. தனயோகம் நன்றாகவே சம்பாதிப்பார். இந்த புதன் திசை சுக்கிர புத்தியில் இந்த ஜாதகருக்கு திருமணம், புத்திரபாக்கியம், நல்ல வேலை, வாழ்க்கையின் அடிப்படை விஷயங்கள் அனைத்தும் இந்த ஜாதகருக்கு புதன் திசை சுக்கிர புத்தியிலிருந்து கிடைக்கும். எனவே ஜாதகத்தில் யோகங்களை மட்டும் ஆராயாமல் நடக்கின்ற தசாபுத்திக்கு ஏற்றவாறு பலன் கூறும்போது தான் பலன் துல்லியமாக இருக்கும். நன்றி, வணக்கம்.